நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக கரைசுத்துப்புதூரில் உள்ள ஜெயக்குமாரின் தோட்டத்தில் சிபிசிஐடி ஏடிஜிபி வெங்கட்ராமன், ஐஜி அன்பு, எஸ்பி முத்தரசி ஆகிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆறுமுக நயினார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஆறுமுக நயினார், செய்தி குறித்த முழுவதும். நெல்லை கரைச்சுத்துப்புதூரை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி KPK ஜெயக்குமார் மரணமடைந்து இன்றுடன் 41 நாட்கள் ஆகிறது. அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு இன்றுடன் 41 நாட்கள் ஆகிறது. இந்த வழக்கானது 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை மூலம் விசாரிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில கடந்த மாதம் 21ஆம் தேதி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விஞ்ஞான பூர்வமாக வெடிகுண்டு நிபுணர்கள், அப்புறம் தம் டவர், அப்புறம் தடய அறிவியல் நிபுணர்கள் அனைவரும் வந்து இந்த கரைச்சுத்தூப்பு பகுதியில அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் மற்றும் அவருடைய தோட்ட பகுதி, அவருடைய வீடு, இந்த பகுதி முழுவதும் அங்குலமங்கலமாக ஆய்வு செய்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று தம் டவர் மூலமாக இந்த பகுதியிலிருந்து யாரெல்லாம் அவரிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் என்கிற சூழ்நிலையில அந்த பதிவுகளும் நேற்றைய தினம் அதை பெறக்கூடிய சூழ்நிலையில் நேற்று ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று அந்த சம்பவ இடத்தில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் ஏடிஜிபி வெங்கட்ராமன், ஐஜி அன்பு, எஸ்பி முத்தரசி, இந்த வழக்கினுடைய ஆய்வாளர், விசாரணை அதிகாரி உலகராணி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இப்பொழுது ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த ஆய்வு தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.